பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 143 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனமும் சொல்லுகிறது பாருங்க. கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. என் கைகளை, உங்களுடைய கைகளை உமக்கு நேராக, யாருக்கு நேராக? தேவனுக்கு நேராக விரித்திருக்கிறேன். அல்லேலூயா. விரித்து வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா தேவன் மேல தாகமாய் இருக்கணுங்க. அல்லேலூயா. வேறு எதன் மேலும் நமக்கு நாட்டம் வரக்கூடாது. வேறு எந்த உலக காரியத்தின் மேல நாட்டம் வரக்கூடாது. தேவன் மேல எப்படி இருக்கணுமா? தாகமா இருக்கிறது. அப்ப தாகமா இருக்க வேண்டும். 7வது வசனம் சொல்லுறாங்க, கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும், என் ஆவி தோய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதையும். அல்லேலூயா. அப்படியா பாருங்க, தாவீது ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் கேட்கும்போது வித்தியாசமா இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. அப்ப நம்முடைய அவருடைய ஆவி தொய்ந்து போது நான் குழியிலே இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாதபடி உமது முகத்தை எனக்கு மறையாதீங்க. இப்ப அப்படி செபிக்கணும். நாம அப்படி இந்த வார்த்தைகளை கொண்டு விட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக எழும்புவர்கள் மத்தியிலே நான் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே என்னுடைய பாருங்க, என் முகத்தை எனக்கு மறையாதையும். அப்ப சொல்லி அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே நமக்கு கிரியை செய்து ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அந்த வேதம், அந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகளை கொண்டு நாம் பிடித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தரங்க கிரியை செய்யறாங்க. அது எப்படிப்பட்ட காரியம் பண்ணாலும் வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம் சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம் சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த கரத்துல ஒரு ருசியாய் தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்துல தருகிறோம். வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.